வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம பொங்கலில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்கூல்லலாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் வந்து அந்த 90s கிட்ஸில் வந்து இது ஒரு 90s கிட்ஸு சாப்பாடு பொருள்னு கூட சொல்லலாம். இது வந்து விற்பாங்க. ஒரு கிழங்கு ரூ. 2 அந்த மாதிரின்னு விற்பாங்க. 90s கிட்ஸ் அந்த ஸ்நாக்ஸுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இதோட நன்மைகள் அப்படின்னா, நம்ம 90s கிட்ஸ் வந்து நம்ம தெரியாமையே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல வந்து வைட்டமின் ஏ, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்ததுங்க. இது வந்து கண் பார்வை, நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இதில் வந்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் எடை குறைப்புக்கும் உதவுகிறது. இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறதுங்க. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இது வந்து வாயு சாப்பிடாதீங்க, இது வந்து இனிப்பாக இருக்குது, சர்க்கரை நோய் வரும் அப்படின்லாம் வந்து பயமுறுத்திட்டுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம லிமிட்டாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கிழங்குக்கான சத்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவை தானே. அதனால வந்து நம்ம எல்லாமே லிமிட்டாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து சின்னதாக நம்ம எப்படி ரொம்ப குயிக்காக செஞ்சலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1 கிலோ கிட்ட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து இப்படி தாங்க இருக்கும். அதனால் வந்து மேலே வந்து செதுக்கிட்டு வேக வைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து செஞ்சிடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு இதை ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவ முடியுமோ அது மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள தோலை வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து இதை அந்த வயிட்டு எடுத்துருவோம் அப்படின்ட்டு பண்ணிடாதீங்க. அந்த தோலோடு தான் அது வேக வைக்கணும். நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் உரிச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த கிழங்குலாம் முழுகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எதுவுமே சேர்க்க வேணாம். மஞ்சத்தூள்லாம் சேர்க்காதீங்க. சேர்த்தோம்னா வேறு வந்து மரவள்ளி கிழங்குல சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். இது மாதிரி நம்ம வெந்து சாப்பிட்டா உடலுக்கு நல்லது.